வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. இன்றைக்கி பண்ண தோசை வெரைட்டிஸில் பன்னீர் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கப் வெங்காயம், 2 தக்காளி, 1/2 கப் மல்லிச்செடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கேரட் துருவல் 1 பவுல், 1/2 பவுல் பன்னீர் துருவல், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை ஒவ்வொன்றா வதக்கி எடுத்து கடைசியில் பன்னீர் சேர்த்து நம்ம தோசைக்குள்ளே வைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா வதக்க வெங்காயம் போட்டு வதக்குவோம். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே தக்காளி போட்டுருவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கேரட்டை சேர்த்துருவோம். கேரட் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலாவை போட்டுருவோம். எடுத்து வச்ச மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அடுத்து பன்னீரை போட்டுருவோம். பன்னீரை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். பன்னீர் போட்டு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து மல்லிச்செடியை போட்டுரும். தோசை ஊற்றி மசாலாவை நம்ம உள்ளே வச்சு எடுத்துருவோம். தோசையை ஊற்றி மசாலாவை எடுத்து வைக்க நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுறணும்.
லைட்டாக இப்படி மூடி வச்சு வேக வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். இந்த தோசையை வந்து நம்ம பரட்டி போட முடியாது, அதனால் லேசாக மடிச்சுக்கிடுவோம். ஒரு 30 செகண்ட் இப்படி பரட்டி வேக வச்சுருவோம். நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு நினச்சாலும் மடிச்சுக்கலாம். அது மாதிரி தோசை ரெடி ஆயிடுச்சு. எந்த ஷேப்லனாலும் நம்ம மடிக்கலாம். மடிச்சுட்டு திரும்ப பரட்டி போட்டுருவோம். நம்ம எப்படினாலும் மடிச்சுக்கலாம், ஆனால் திரும்ப ஒரு 30 செகண்டு பரட்டி வேக வச்சு எடுத்துக்குவோம். பன்னீர் தோசை எடுத்தாச்சு, அவ்வளோதான்.